செல்வப்பெருந்தகை இல்ல விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகையின் இல்ல விழாவில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், இந்த விழாவில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றிருக்காங்க? தற்போதைய தகவல் என்ன? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடிக்குமா நீடிக்காதா என்ற பரபரப்பான சூழ்நிலை இன்று காலை நிலை வந்த நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை ஆகியோர் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் இல்லத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த இருவருக்கு மத்தியில், அந்த பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியிலும் அவரது இல்ல மகள், அவருடைய மகள் அக்ஷய பிரியாவினுடைய நிச்சயதார்த்த விழா இன்று மகாபலிபுரத்தில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஹோட்டல் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சிக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்திருக்கிறார்கள். அதே போன்று திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவை தவிர மற்ற அனைத்து கட்சிகளும் வந்திருக்கார். குறிப்பாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ, தமிழக வார்மை கட்சியினர் வேல்முருகன், எல்.கே. தேமுதிக பொருளாளர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர்கள் வீரபாண்டியன், சண்முகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர் அனைவரும் வந்திருக்கிறார்கள். கூட்டணியில் இடம்பெறாத பாமக சேர்ந்த கௌரவ தலைவர் ஜி.கே. மணியும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து வருகின்றார். தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இங்க வந்திருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் உறவினர்களுடன் பேசிவிட்டு தற்போது உணவு அருந்தி வருகிறார்கள். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் இழுபறி நிலை நீடிக்கும் நிலையில் தற்போது செல்வப்பெருந்தகையின் இல்ல விழாவில் முதல்வர் பங்கேற்றிருக்கிறார். ஏற்கனவே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில் முக்கியமான விஷயங்கள் எப்போது வெளியே வரும், அதுக்கடுத்த அறிவிப்பு என்னவிருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். தற்போதைய தகவல்களை வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.